2010 பெண்ணாகர இடைத்தேர்தல அதிமுக வாங்கின பர்சன்டேஜ் எவ்வளவு சார்? அன்னைக்கு இவங்களோட எந்த கூட்டணிக்கு யார் வந்தாங்க? ஆனா அன்னைக்கு தில்லா இருந்து விஜயகாந்த் வந்த ஒரே காரணத்தினாலதான் அது ஒரு வெற்றி கூட்டணிங்கிற பேர் எடுத்து திருப்பி ஆட்சி பிடிக்க வச்சது. டெபாசிட் போன கட்சிக்கு உயிர் கொடுத்து வந்த அன்னைக்கு பர்சன்டேஜ் பேசுறீங்களா? அன்னைக்கு பர்சன்டேஜ் பிரகாரம் சீட்டை பிரிச்சீங்களா? இன்னைக்கு பர்சன்டேஜ் பத்தி பேசுறீங்களா? இந்த பர்சன்டேஜ் பத்தி பேசுறீங்க, நீங்க எத்தனை தேமுதிக பேசிருக்கீங்க? ஒண்ணு. இன்னொரு விஷயம் கேட்டுங்க, இதை இந்த கேட்ட ஒரு அன்புடைய நண்பர் சொன்னாரு, எழுதி கொடுத்தாங்களா கையெழுத்து போட்டாங்களா? நான் அந்த கூட்டணி பேசும்போது நான் கூடயே இருந்தேன். கூடயே இருக்கும்போது நான் தான் அது கேட்டேன். நான் அன்புக்குரிய அருமைய நண்பர் சகோதரர் இவர் இருந்தார், கிருஷ்ணகிரி முன்னாள் அமைச்சர் இருந்தாரு, வேலுமணி இருக்காரு, தங்கமணி இருக்காரு, எல்லாமே இருந்தாங்க. இருக்கும்போது நான் சொன்னேன், சார் இப்ப ராஜ்யசபா சீட்டு தரேங்கிறீங்க, இந்த ராஜ்யசபா சீட்டை நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இல்ல இல்ல அரசியல் இதெல்லாம் எழுதிலாம் கையெழுத்துலாம் போட்டு தரமாட்டாங்க, இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அதிமுகவுக்கும் அவங்களோட சேர்ந்த பாஜகவுக்கும் தான் தெரியுமே தவிர எங்களுக்கு தெரியாது. வெளிப்படையா கேட்டது கையெழுத்து போட்டு கொடுங்க. அப்போ அவர் சொன்னார், கையெழுத்து போட்டு தரோம், ஆனா அந்த கையெழுத்து போட்டதை வெளியில விட்டுறாதீங்க. எப்படி சார் ஒரு கையெழுத்து போட்ட கூட்டத்தை எப்படி சார் வெளியில காமிக்காத இருக்க முடியும்? எப்படி நம்பிக்க முடியும்? இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கல்ல, கையெழுத்து போட்டு கொடுத்த வெளியில காமிக்காதீங்க, எங்களுடைய இருக்கட்டும் சொன்னவங்க இதே அன்புக்குரிய முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் தங்கமணியும். அப்ப நான் ஒத்துக்கவே இல்லை. இல்ல கரெக்டா நீங்க கையெழுத்து போட்டுன்னு சொல்லி வாங்கினேன். அந்த கையெழுத்து போட்டு சொல்லி வாங்கும் போது அதுல வருஷம் குறிப்பில்லை. அப்ப சொன்னாரு, இது நமக்குள்ளா இருக்குது, அதனால தேர்தல்னாவே அடுத்து வரக்கூடிய தேர்தலை பத்தி தான் பேசுவோம், நீங்க இப்ப முன்னால வந்திருக்கீங்க, அதனால இப்ப அது உங்களுக்கு பத்தி தெரியாது அப்படின்னாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், தெரியாத விஷயமாவே இருக்கட்டும், நீங்க அதை கையெழுத்து போட்டுக்கணும்னு சொல்லி உடனே ஒரு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை படிச்சு அந்த மேட்டர் எங்க போச்சுன்னு தான் தெரியல. ஆனால் அன்னைக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தயவு செய்து இது வெளியிலேயே வரக்கூடாது, இந்த விஷயம் வெளியில வந்தா எங்க அதிமுக கட்சிக்குள்ளார மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும், அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக நீங்க தான் உதவி பண்ணணும்னு அன்னைக்கு கேட்டவங்க யாருன்னு மனசாட்சியை தொட்டு பேசுறது சார்.